தென் மாவட்டங்களுக்கு 4 ரயில் பாதைகள் தேவைப்படும் நிலையில் 2 பாதைகள் மட்டுமே இருப்பதால் கூடுதல் ரயில் சேவையை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் கனவு திட்டமான சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை திட்டம் 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2021ஆம் ஆண்டில் மதுரை வரை முடிக்கப்பட்டு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டது. பின் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே மின்மயமாக்கலுடன் இரட்டை பாதை அமைக்கும் பணியை 2022ஆம் ஆண்டில் முடிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டது. ஆனால் கொரோனா பாதிப்பு, நிதி நெருக்கடி, நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் என பல்வேறு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு பணிகள் தொடங்கி முழுவீச்சில் நடந்ததால் கடந்த ஆண்டு அக்டோபரில் பாதை தயாரானது. இருப்பினும் இந்த இரட்டை வழித்தடத்தில் கடந்த மார்ச்சில்தான் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. ஆனாலும் தேவை அதிகமுள்ள தென் மாவட்ட வழித்தடங்களில் கூடுதல் ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களுக்கு தற்போது இயக்கப்படும் விரைவு ரயில்கள் போதுமானதாக இல்லை என பயணிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை கன்னியாகுமரி இடையே பல ஆண்டுகளாக நடந்து வந்த இரட்டை பாதை பணிகள் முடிந்து தற்போது ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் பயணியர் தேவை கருதி தென் மாவட்டங்களை இணைக்க கூடுதல் ரயில் பாதைக்கும் திட்டமிட வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். இப்போது திட்டமிட்டால்தான் அடுத்த 5 ஆண்டுகளில் பணிகளை முடிக்க முடியும். திருவனந்தபுரம், கன்னியாகுமரியிலிருந்து கடலோரமாக சென்னையை இணைக்கும் புதிய ரயில் பாதைக்கு சர்வே முடித்து பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. இந்த ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த தமிழக எம்பிக்கள் அழுத்தம் தர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த சூழலில் கூடுதல் ரயில்களை இயக்க கூடுதல் பாதைகள் அவசியம் என ரயில்வே வாரியத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.